கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஹலோ வணக்கம். திருப்பியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன நான் செய்து காட்ட இருக்கிறேன்னா பொட்டேட்டோ கிராட்டன். இது வந்து வெஜிடேரியன் பெரியவர்களுக்கு ஒரு சுவையான சாய் வந்து வாங்கோ செய்து பார்க்கலாம். ஓகே வாங்கோ. பொட்டேட்டோ கிராட்டனுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 5 உருளைக்கிழங்கு, ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு காணும். இது ஒரு லீக்ஸ், ஒரு வெங்காயம், ஒரு உள்ளி என்ன ஒரு முழு உள்ளி பூண்டு பிடி வாங்க. இதை அப்படி கட் பண்ணுறேன்னு காட்டித்தாரேன். ஓகே கிராத்தினுக்கு முதல்ல இந்த உருளைக்கிழங்கு நான் ஒரு ஒட்டவும் இல்லை சார். அது மேலே வெஜிடேரியனாக கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடுவோம்னா நீங்கள் இப்படிலாம் செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். எண்ணெய் கட்டாது. வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு எப்பவும் யூஸ் பண்ணுற நாங்கள் அதை வித்தியாசமாக செய்து பார்க்கலாம். வீட்டில் இது நார்மலாக ரெஸ்டாரண்ட்களில் ஒரு சைடாக இதை வைப்பாங்க, பயங்கர பில் அடிப்பாங்க. நாங்கள் வீட்டிலே இதை செய்து பார்க்கலாம். வீட்டில் இருக்கிறாக்களும் சந்தோஷமாக சாப்பிடுவோம். நம்ம வித்தியாசமாக செய்து ஆரம்பண்டு முழு லீக்ஸ் எடுத்து ரெண்டாக வெட்டிக்கொள்ளுங்க. ரெண்டாக வெட்டிட்டு இப்படி வெட்டிட்டு இதை ஃபுல்லாக காஃபாக லீக்ஸுக்கு மண் இருக்கும், வடிவாக கழுவணும். அது மண் கழுவணும், உங்களுக்கு வடிவாக கழுவணும். இதில் இப்போ நம்மளாக எல்லாருமே எல்லா மரக்கறிகளும் வடிவாக கழுவி சமைக்கிறதா நல்லா பாதுகாப்பும் கூட கொரோனாட தாண்டவத்தால். ஓகே இதை நாங்கள் வடிவாக கழுவணும். இப்படி ஃபில்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள வச்சு வடிவாக கழுவிட்டு மண் போயிடும். ஜஸ்ட் இன் டேஸ்ட் ஒன்று இருந்தால் அது போயிடும். ஓகே வெங்காயத்தை சின்ன அப்படி கட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே கிராட்டினுக்கு போடுறதுக்கு உங்களுக்கு சீஸ் தேவை. நான் ஒரு 500 கிராம் சீஸ் உங்களுக்கு அட்லீஸ்ட் தேவை. அதுக்காண்டி நான் பார் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுக்காண்டி பார் சீஸ் ஒன்று வேணாம். ஹெல்ப் இல்லைன்றபடியாக ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு உறைஞ்சி தந்து கொண்டிருக்கிறேன். அப்ரிஷியேட். ஓகே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு வெட்டி வச்சா வெங்காயம் போடுங்கோ. அதில் போடுங்கோ. போட்டு கொஞ்சம் வெங்காயம் எப்படி இந்த அளவுக்கு வெந்த உடனும் உருளைக்கிழங்கு போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு ஆதாரம் வேக விடக்கூடாது. என்னடா இதுவும் அவளுக்கு வச்சு கிராட்டின் பண்ணுறது. அதாவது கொஞ்சம் அரை பதத்தில் நாங்கள் இதை எடுக்க ஒரு வழியில் இல்லை லீக்ஸையும் போட்டு ஒரே இதாக நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஓகே உப்பு தேவையான அளவு ஒரு 1 டீஸ்பூன். ஓகே உருளைக்கிழங்கு இந்த சிறப்பு என்னென்னா நாங்கள் இதில் பால் ஆட் பண்ண போகிறோம். பால் வந்து ஒரு 4 பேர் தேவை. என்ன பண்ண 5 உருளைக்கிழங்கு நான் வெட்டி இருக்கிறேன். உங்களுக்கு தேவை ஒரு பேப்பர் மில்லால் கொஞ்சம் பேப்பர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சுவையாக இருக்கும். இது அழகு என்னென்னா பாலில் இந்த உருளைக்கிழங்கு நாங்கள் அவிக்கிறோம். அப்போ அதில் இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் கூடும். பால் வந்து சுவையை கூட்டுறது. பாலை அவிச்சிட்டு
உருளைக்கிழங்கு பாருங்க அப்படியே வந்து உடையாமல் அப்படியே இருக்குது. இது வந்து அரை அவியலாக வர போடணும், இங்கே ஃபுல்லாக அவிக்கக்கூடாது. அரோமேட் கொஞ்சம் போடுங்க. பாருங்க இது கொஞ்சம் திக்காக வருது. இதுக்கு பேர் நூஸ்து முஸ்காடு மஸ்கட்னு சொல்கிறது. இது கடையில் விற்கிது. நீங்கள் இதை இந்த கேர்ப ஐட்டம் கூட இருக்கும். இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி உறைஞ்சி போட்டுக்கொள்ளுங்க. இது கொஞ்சம் வாசத்தை கூட்டும். ஓகே, இதில் ஃபுல் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 100 ml க்ரீம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கிட்ட பண்ணிட்டோம். இப்போ அளவாக வேயிட்டுது. ஃபுல்லாக இல்லை, நம்ம ஒரு அரைப்பதம் இருக்குது. அதை நாங்கள் திருப்பி அவனுக்கு வைக்கிறோம். ஓகே, இப்போ இந்த கிராட்டினை நாங்கள் பேக் பண்ண போகிறோம். அது பட்டர் பூசி இப்படி ஒரு கிளாஸில் எடுத்துக்கணும். இல்லை ஏதாவது ஒரு ட்ரை உங்களுக்கு திரும்பின மாதிரி உங்களோட சைஸில் எடுத்துக்கொள்ளலாம். இதை இதுக்குள்ள போய் போடுவோம். இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கொள்ளுங்க. நான் இதில் ஒரு 400 கிராம் துணி வச்சுக்கேன். இப்படி வடிவாக எல்லா இடம் படுற மாதிரி போடுங்க. நாட்டில் இருந்தால் உருளைக்கிழங்கு சும்மா குழம்புக்குள்ளே போட்டு சாப்பிட்டு தான் எங்களை பழக்கம். இங்கே வாங்க, நாங்கள் இங்கே உருளைக்கிழங்கு எவ்வளோ விதவிதமாக எல்லாம் சாப்பாடு செய்து சாப்பிட்லாம். இதுக்கு கொஞ்சம் பர்மிஷன் சீஸும் போட்டுக்கொள்ளுங்க. இந்த நல்லாயிருக்கும். பர்மிஷன் கூட பார்க்கக்கூடாது. என்ன கொஞ்சம் ஃபேட் கூடினது அளவாக போடுங்க. ஒரு 100 கிராம் 50 கிராம்ஸ் அளவு காணும். அவனை ப்ரீஹீட் பண்ணி ஒரு ப்ரோயிலில் விட்டுட்டு ஒரு 350 Fahrenheitல விட்டுட்டு நீங்கள் அதை பேக் பண்ணலாம். மேலே நல்லா ப்ரௌனாக வர மட்டும் அதை ப்ரௌனாக ஒரு 20-30 minutes இஸ் குடினா. நீங்கள் எதுக்கு முன்னாடி டபுள் செக் பண்ணுங்க. நல்ல கோல்டு ப்ரௌனாக வந்தால் எடுத்தீங்கன்னா சார் 6 மணி நேரத்தில் சந்திப்போம். ஓகே, வாங்க. கிராத்தி ரெடி ஆகிடுது. வந்துடுது. வெட்டி பார்க்கலாம். வெட்டி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மேலே வெஜிடேரியன் சாப்பிட்ற ஆட்களுக்கு இது ஒரு நல்ல சாப்பாடு. நீங்கள் செய்து பாருங்கள் வீட்டில். நம்பிக்கையோடு செய்வோம். உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் மெனுவோட வர ஒரு சைட் டிஷ். பீஸ் ஆஃப் கிராட்டன். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து உள்ளுக்கு இருக்கிறது நல்ல வடிவாக எல்லாம் அமைஞ்சிட்டுது. எட்டி பார்க்குறேன். ரொம்ப சூடாக இருக்குது. உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.